அப்படியே நாங்கந்தான் எங்களை தவிர வேற யாருமே இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லாம சொன்னவங்க, பார்வையினாலே நம்மிடத்துல சொன்னவங்க, இல்லை இதுதான் விதிக்கப்பட்டது என்று இருந்த இடத்துல கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா யாரை கொண்டு வர போறாருன்னா, உங்களையும் என்னையும், உங்களுடைய குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் கொண்டு வர போறாரு. விசுவாசிக்கிறீங்களா? இதை நீங்க தீர்க்க தரிசனமா எடுங்க. உங்க ஃபேமிலியிலே, உங்க குடும்பத்திலேயே இது எங்களுக்கு மட்டும்தான், இதுல வேற யாருமே வர முடியாதுன்னு நான் நம்புறேன். யாரெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அவங்க முன்னாடி கர்த்தர் உங்களுக்கும் அதை கொடுத்து உங்களையும் ஆசீர்வதித்து என் பிள்ளைய கர்த்தர் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களை ஆண்டவர் நிறுத்த போறாரு. இது உண்மை. கர்த்தருடைய பிள்ளைகளை அவர்களுக்கு மட்டுமல்ல, தாண்டி ஆண்டவர் உங்களுக்கு வர பண்ண போறாரு. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க ஆண்டவருடைய சமூகத்துல? நான் நம்புறேன். உங்களுடைய இருதயம் அப்படியே எழுப்புதலா இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லணும். நான் அப்படிதான் இந்த பலிபீடத்தில் நிற்கும் போது அவருடைய வார்த்தையை ரசிச்சு ருசிச்சு, நான் தாயா அந்த எப்ராயிம். ஹல்லேலூயா. என்னை பார்த்து இல்லை எனக்கு முன்னாடி நீ என்ன அப்படின்னு வரவே முடியாதுன்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி தேவன் என்னை நிறுத்த போறார் என்று விசுவாசிக்கிறேன். சோ நம்பர் 3, மூன்றாவதாக இந்த எப்ராயிம்